ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கஸ்டமர் கொடுத்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். அதான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அவங்க ஃபீடிங் வச்சு கேட்டிருந்தாங்க. இதான் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து முந்தானி, இது லைனிங்கு. இப்போ இதுதான் அளவு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். எப்பயுமே போல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹைட்டும் லென்த்து தான் மெஷர் பண்ண போகிறோம். பாடி லென்த்தும் ஹைட்டும் தான் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக இந்த ஹாம்கோல்லேருந்து இந்த ஹாம்கோல் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 21 இன்ச்சஸ் இருந்தது பாருங்கள். 21 இன்ச்சஸ் இருந்தது. 21 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் 21 இன்ச்சஸ்ஸு. அப்புறம் ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். ஹைட் எப்பயுமே போல் நம்ம சொல்கிறது தான் 14 இன்ச்சஸ் தான் வைக்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும். அதனால் 14 இன்ச்சஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைட் லென்த்து அக்யூரேட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சைட் லென்த்து 21ன்னு சைட் லென்த்து. இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து இடையில கிளாத் விடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப டைட்டாக ஆகினாலும் பிரிச்சுக்கலாம். அதனால் 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. 2 சைடுக்கும் சேர்த்தே 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அந்த 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு மொத்தம் 26 எடுத்திருக்கேன். சைட் லென்த்து 26ம் ஹைட் வந்து 14 எடுத்திருக்கேன். 14 இன்ச்சஸும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நெக்கையும் ஹாம்கோலையும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக லென்த் எடுத்துக்கலாம். அவங்க குர்த்திஸ் தான் கொடுத்துருந்தாங்க, நார்மல் குர்த்திஸு. அதுலேருந்து தான் நம்ம எல்லா லென்த்தையும் எடுக்க போகிறோம். இப்போ நார்மல் லென்த்து வந்து பாருங்கள், நெக்கோட 6.5 இருந்தது பாருங்கள். மொத்தம் 3.5 வைக்கிற மாதிரி 3.2 வைக்கிற மாதிரி இருந்தது. நான் 3 வச்சுக்கிட்டேன். நான் ஸ்டிச்சிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ட்டு. ஹைட் வந்து 6 இருந்தது. நெக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டு 6 வச்சுக்கிட்டாச்சு. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டர் 3 இருந்தது, 3 வச்சுக்கிட்டேன். அண்டர் ஆர்ம் மார்க் வந்து 7 இருந்தது. அண்டர் ஆர்மு 7 வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ 1 இன்ச் விட்டு நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். இங்கே 1 இன்ச் விட்டு நம்ம கர்வ் வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அண்டர் ஆர்முக்கு 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ பண்ணி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், முந்தானியில் கட் பண்ண போகிறோம். முந்தானி ஃபுல்லாக சில்வர் ஜரி வச்சுருந்தாங்க, அதில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃபோல்டு பண்ணி பார்த்தேன். முந்தானி பத்தவே இல்லை சுத்தமாக. அவங்க லென்த்துக்கு பத்தவே இல்லை பாருங்கள். எப்படி ஃபோல்டு பண்ணாலும் பத்தவே மாட்டுது. ஹரிசாண்டல்னாலும் பற்ற மாட்டுது, வெர்டிக்கல்னாலும் பற்ற மாட்டுது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது டிசைன் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கேட்கலாம், பேக் சைடில் வந்து வேறு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து முந்தானி வச்சுக்கலாமேன்ட்டு. இதில் என்னென்னா ஃப்ரண்ட் சைடில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஃபீடிங்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஃபீடிங்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஃபீடிங் ஜிப்புக்கு கட் பண்ணிட்டு அந்த பேக் சைடில் இப்போ வந்து ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் உள்ள சில்வர் ஜரி த்ரெட்டில் உள்ளதை கட் பண்ணிக்கிட்டேன். பேக் சைடில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை டிசைனு. அதனால் நார்மலாக பார்டர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதையுமே பாதி பார்டரில் தான் வருது, அதனால பேக் சைடாக இருக்கிறதுனால ஓகேன்னு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் சென்ட்ரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் சென்ட்ரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் நெக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக் வந்து எந்த ஹைட் இருக்கோ அந்த ஹைட் எடுத்துக்கலாம். நெக்கு ஹைட் இருந்தது 8 வச்சுக்கிட்டேன். மெயின் கிளாத்தையும் அதாவது லைனிங்கையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் பேக் சைடில். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் சென்ட்ரு பார்ட் மட்டும் எடுத்து அதில் அந்த ஜரி த்ரெட் வர மாதிரி பார்க்க போகிறோம்.
2 சைடில் 2 பார்ட்டி என்ன பண்ண போகிறோம், உள் முந்தானியில் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க, ப்ளைன் பிளாக் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து கையும் இந்த சைடில் 2 பக்கமும், அதாவது ஜிப்புக்கு ஆப்போசிட்ஸு, ஜிப்லேருந்து லெஃப்ட்டும் ஜிப்லேருந்து ரைட்டு உள்ள பார்ட்டியும் நம்ம வந்து உள் முந்தானி உள் சுற்று இருக்குல்ல, அது ப்ளைனாக இருந்தது, அதில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சென்டர் பார்ட் மட்டும் முந்தானியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், 2 பக்கமும் நான் வந்து மெயின் கிளாத்து உள் சுற்றில் உள்ளதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ளைனாக. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அதேமாதிரி தான் வரும் ப்ளைனாக. நடுவில் ஜரி தறியில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது பார்க்க லுக்கு நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவாக. இதேமாரி பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம். இப்போ அந்த உள் சுற்றில் உள்ளதை வெட்டி எடுத்து இல்லையா, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். இப்போ பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஹேண்டுக்கு எடுக்க போகிறோம். ஹேண்டுமே ப்ளைனாக வச்சு பார்டர் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்டுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஹாம்கோல் லென்த்து தான் எடுக்க போகிறோம் நம்ம. ஹாம்கோல் லென்த்து பாருங்கள், எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், 2 வாட்டி எடுத்தால் போதும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன், எக்ஸ்ட்ராவே இருந்து, சரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ப்ளைனாக வர பிளாக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் வர அந்த பால் டிசைன் கேட்டிருந்தாங்க, அதனால் அதையும் மேக் பண்ணணுங்கிறதுக்காக பிளாக் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணி 10 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இதுதான் 10 இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது விட்டுக்கிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பீஸாக எடுத்துக்கிட்டேன் 10. இப்போ ஹைட் எவ்வளோன்னா, ஹைட்டு 15 இருந்தது, 15 வச்சுக்கிட்டேன். அதை 12 இருந்தது அண்டர் ஆர்ம். அதுக்கு முன்னாடி கீழே லென்த் எடுத்துக்கிட்டேன். கீழே 6 இருந்தது, கீழே வச்சுக்கிட்டு அண்டர் ஆர்ம் 13 எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹை பஃப் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் ஹை பஃப் வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறது 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் இருந்தாலும் ஹை பஃப் வச்சுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நான் 5 வச்சு ஹை பஃப்க்கு மேக் பண்ணிக்கிட்டேன். இதேமாதிரி கர்வ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே பார்டருக்காக கொஞ்சம் சில்வர் சரியை எடுத்து கட் பண்ணி பார்டருக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த சில்வர் சரி கொஞ்சம் தான் இருந்தது, அந்த மெயின் கிளாத்தோட கொஞ்சம் தான் சில்வர் சரி இருந்தது, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பின்னாடி கொஞ்சம் நாட்டுக்கும் வேணும், கைக்கு வேணுங்கிறதுனால ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2ஆக கட் பண்ணி ஒன்றத்தை வந்து குஞ்சத்துக்கு மேக் பண்ண எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று 2ஆக ஃபோல்டு பண்ணி 2 கைக்கும் எடுத்துக்கிட்டேன். ஒன்று குஞ்சத்துக்கும் ஒன்று வந்து 2 கைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் கிளாத்து இதுதான், மெயின் ஃபேப்ரிக்கு. இப்போ அந்த லென்த்தை மெஷர் பண்ணுங்கள். 27 இருந்தது. இப்போ 27 இன்ட்டு எத்தனை பார்ட்டாக பிரிக்க போகிறோம் அப்படின்னா, நான் 8 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஃப்ரண்ட்லனாலும் பேக்கில்னாலும் பிரிக்க போகிறேன். இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா 27 இன்ட்டு டிவைடட் பண்ணால் 3.3 இருந்தது. ப்ளஸ் 2 சீக்வன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 2, நான் இதில் 1 தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப டிமாண்டு பத்தாமல் இருந்தது, அதனால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துட்டு நானும் இன்ச்சஸில் அதெல்லாம் தெரியாமல் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்ட் பண்ண முடியாது, அதனால் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சஸ் தான் ஆட் பண்ணேன். 3.3யோட ப்ளஸ் 1 பண்ணேன், 4.3 இருந்துச்சு. நீங்கள் 3.3 இருந்துச்சுன்னா 4.3 எடுக்காமல் 5.3 எடுத்துக்கோங்க. 5.3 தான் ஈஸியான கரெக்டாகவும் இருந்தது. இப்போ சென்டர் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் சைடை மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் பத்தலை, அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் மட்டும் அப்படி சப்போஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்டிச்சிங்காக 2 பக்கமும் நம்ம எடுக்கிறதுனால கிளாத் ரொம்ப தேவைப்படுது. எட்ஜஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, அதனால் இனி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்போ சைடில் லென்த்தையும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் நான் 8 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். 16 ஃபோல்டு பண்ணலாம், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கிளாத்தும் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா பாட்ரி கட் பண்ணியாச்சு, உள் சுற்றியும் கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா பார்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, உள் சுற்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ என்ன பண்ண முடியும், மெயின் கிளாத்து இவ்வளோ தான் இருந்ததுங்கிறதுனால என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டேன். நான் 8 ஃபோல்டு தான் இருந்தது, 8 ஃபோல்டோட அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் எப்பவுமே போல் தான், எந்த டிசைன் வச்சாலும் லைனிங்கை நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி உள்ளே ஃபோல்டு பண்ணி வச்சுருவேன். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சேர்ந்து இருக்குது, 4 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 4 இருக்குது, பேக்கில் 4 இருக்குது. உள்ளே 1 2 3 4 பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ண போயிடலாம். இப்போ இதுமாதிரி பால்ஸ் மேக் பண்ணியிருந்தேன், உள் சுற்றில் உள்ள கிளாத் எடுத்து பால்ஸ் மேக் பண்ணியிருந்தேன், அதை ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடு வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன்.
அதுமாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எஜஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன வேணும்னா சிங்கிள் ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பாலில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் டபுள் ஃபுட்டுனா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே ஏன் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ரீசன் இருக்கான்னு. இதே மாதிரி டிசைனுக்கெல்லாம் நான் மாற்றி யூஸ் பண்ணணுன்னா எப்பயுமே நான் சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா டிசைன் வைக்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஏதாவது க்ரியேட்டிவாக தான் யூடியூப்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடுறோம். அதனால் டிசைன் வைக்கும் போதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் எப்பவுமே சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங்கை. மேலே எக்ஸாக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே நெக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் மேலே போட போகிறோம் இந்த எட்ஜஸில். இப்போ அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜிப் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிப்பை கீழேருந்து கேட்டிருந்தாங்க, அதனால் ஜிப்பை வந்து கீழேருந்து தான் ஸ்டிச் பண்ணுறோம். கீழேருந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் கீழே வச்சு தான் நம்ம ஜிப்பை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ படிமான தையல் ஜிப்புக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ப்ளைன் கிளாத்தை எடுத்து நம்ம அந்த ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளைன் கிளாத்தை எடுத்து ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளைன் கிளாத்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அன்னிவனாக இருக்காது, ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்குல்ல ஜிப்பையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதேமாரி தான் ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இதேமாரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னு நம்ம சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே 600 தான் ஸ்டிச் பண்ணுறோம். மோஸ்ட்லி காமனான டிசைன் எல்லாமே 600 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைனிங் ஃப்ரீ, ஷிப்பிங் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு இதேமாரி வேணுன்னா கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நார்மல் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். லாங் வீடியோவில் 1-2 தான் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பரு. ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு வந்து சாரியும் மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸையும் அனுப்புனீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். சாரியில் கன்வெர்ட் பண்ணுற எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நார்மல் ட்ரெஸ்ஸும் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஆஃப் சாரி, அப்படி இல்லைன்னா பாவாடை சட்டை, நிறைய மாடல் ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேக்ஸி, ஃப்ராகு, அதுமாரி நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 600 தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷிப்பிங் ஃப்ரீ, இல்லை லைனிங்குமே நானே எடுத்துப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்தே 600 தான். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கான என்கொயரி ஏதாவது இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுவுமே எனக்கு தெரியாது யாருன்னே கஸ்டமரு. அவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நானுமே அவங்களுக்கு ரிட்டன் ஆன்லைன்லேயே நான் அனுப்பிடுவேன். நீங்கள் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடில் 2 பக்கமும் டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹேண்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு ஹை பஃப் வைக்கிறதுனால பேலன்ஸ் கொஞ்சம் கிளாத்தை வந்து ஹை பஃப்காக நான் வந்து இது பண்ணிக்கிறேன். பாருங்கள், சென்டரை வந்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டியாக கட் பண்ணிவிட்டு
சென்டரில் எவ்வளோ பஃப் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு பஃப் வரும். வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேலன்ஸை ஃப்ரண்ட்டில் வச்சு, அதாவது சென்டர் சைடில் வச்சு பஃப் வச்சுட்டு பேலன்ஸ் சைடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரத்தில் நம்ம வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்டரை உள் சைடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். உள் சைடாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்டர் அப்போ தான் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் வந்து பார்டர் எப்பயுமே என்ன பண்ணுவோம், உள் சைடாக கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டு படிமான தையல் போடுவேன். இப்போ அந்த பக்கம் எட்ஜஸை மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி சேம் மெத்தடில் அந்த பக்கமும் ஹேண்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, அந்த பக்கம் ஹேண்ட் எங்கே, அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணலையா அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து இதில் 2மே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்ஸ் ஒரு சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே இன்னொரு சைடு ஒரு ஐடியா கிடச்சிரும், எந்த அளவுக்கு கூடணும், எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுன்ட்டு. அதனால் அந்த பக்கம் எட்ஜஸ்லேருந்தே நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு சென்டரில் வரவும் நல்லா பஃப் வச்சுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு ஐடியா சொல்லுங்கள். இந்த வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஐடியா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து ட்ரை பண்ணி அவுட்லுக் கொண்டு வந்து அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது இல்லை டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும் என்ன ஏதாவது எனக்கு ஏதாவது டவுட்டு எதாக இருந்தாலும் ஸ்டிச்சிங்கை பற்றி இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாட்டம் சைடை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து 4 எட்ஜஸ் இருக்குது. 4 எத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் 4 பேக்கில் 4 இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தால் தான் கொஞ்சமாவது எட்ஜஸில் தைக்காமல் கொஞ்சம் மெயின் கிளாத்தில் கொஞ்சம் விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எட்ஜஸில் தைச்சோம்னா கொஞ்சம் இந்த வந்து த்ரெட்டு வர கிளாத்தெல்லாம் வந்து த்ரெட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தையல் விட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சில கிளாத் வந்து த்ரெட்டு வராது, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதெல்லாம் கூட ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் என்னன்னா த்ரெட்டு வர்றதுனால வந்து நீங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டாலும் நீங்கள் த்ரெட்டு வந்துடும். அதனால் ஒரு 4 2 அப்படின்னு போட்டிங்க, 4 3 போட்டிங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஸ்டிச்சஸை தாண்டி வராது அந்த த்ரெட்டு. அதனால் வந்து கொஞ்சம் அந்த 3 ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்காவது நீங்கள் வந்து கிளாத் விடணும். அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவே. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 4த்தையும் தைச்சிட்டு இப்போ பேக் சைட்லேயும் 4த்தையும் தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். பார்த்துக்கிட்டு இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அப்படி சப்போஸ் கட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இதேமாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே ஒன்றும் இல்லை, லென்த்தை கம்மி பண்ணாலே சைஸ் வந்துடும். ஹிப் சைஸு லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா, அதாவது ஹிப் சைஸு கொஞ்சம் பெருசாக வந்துடும். லென்த்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இது எக்ஸாக்டாக கரெக்டாக சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மி பண்ணுற மாதிரி தெரியாது. இதே ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் யோசனை இல்லாமல் கட் பண்ணிட்டேன்னீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. 2 இன்ச்சஸ் அளவு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, ஹிப்பை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லென்த்து. இப்போ லைனிங் எப்பயுமே போல் நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
நிறைய பேர் கேட்பீங்க லைனிங் வந்து நான் 3 மீட்டர் தான் எடுத்திருந்தேன். பாட்டமில் வந்து 2 மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். 2.5 யூஸ் பண்ணியிருப்பேன். 2.5 யூஸ் பண்ணியிருப்பேன். மேலே வந்து டாப்பில் 1.5 இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். மொத்தம் 3 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹேண்டுக்கு வேணால் மொத்தம் மேலே வந்து 1 யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பாட்டமில் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மீட்டரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரு மீட்டரும் மேலே டாப்புக்கு வந்து 1 மீட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எப்பயுமே மேக்ஸிமம் 2.5 மீட்டராவது இருக்கணும் கிளாத்து லைனிங்குன்னு பொறுத்த வரைக்கும். மெயின் கிளாத்து சாரியாக இருந்தால் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லைனா அனார்கலியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வேணும்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அனார்கலியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 3ஆவது வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் 3 வேணும். கேட்பீங்க லீனாக தான் இருப்பேன் பின்னு. லீனாக இருந்தாலுமே கண்டிப்பாக 3 வேணும். 3 இருந்தால் தான் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு உள்ள லைனிங்கை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நான் வந்து ஒரே ஸ்டிச்சஸ் தான் போடுவேன். ஃபஸ்ட்டு எஜஸில் ஓரளவுக்கு நான் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் லென்த் எவ்வளோ அப்படின்ட்டு மெஷர் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஆக்சுவல் சைஸ் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணி அதை தான் நான் வந்து மார்க் பண்ணி போடுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே எஜஸில் நான் எப்பயுமே போல் நான் 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். ஏன்னா வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான அதாவது எந்த பக்கமும் நவராமல் இருக்கிறதுக்கு எஜஸில் கண்டிப்பாக போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் எவ்வளோ கிளாத்து விடணும், எவ்வளோ மெஷர் பண்ணணுன்ட்டு பார்த்து அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிப்பேன். இந்த அவுட்லுக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் யாருக்கு ஷேர் பண்ணுறதுன்னு தெரிலன்னு நினச்சாலும் லைக் பண்ணாலே போதும், அவங்க அதாவே ஷேர் ஆகும் யூடியூப்பில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச கமெண்ட் போட்டுட்டு போங்க. அட்லீஸ்ட் அடுத்தவங்க ஃபீட்பேக்கை பார்த்துட்டாவது வீடியோ பார்ப்பாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் க்ரியேட்டிவாக ஏதாவது யூனிக்குவாக ஏதாவது டிசைன் போடுறேன். கண்டிப்பாக க்ரியேட்டிவாக ஏதாவது புதுசாக டிசைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த அவுட்லுக்கு. ஹிப் பெல்ட்டு கேட்டிருந்தாங்க. ஹிப் பெல்ட்டையும் நம்ம மேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக ஹிப் பெல்ட் அதுலையாவது தான் மேக் பண்ண முடியும். அதனால் பார்டரில் மேக் பண்ணிட்டேன். அதனால் அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியல பாருங்கள். அதனால் ஹிப் பெல்ட் மேக் பண்ணி கொடுத்துருங்க. 2 பக்கம் ஃபீடிங் ஜிப் வச்சாச்சு. இதுதான் அவுட்லுக்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிட்டு பாய்.